சார் ஆனால் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சுந்தர் சியா, ஏன்னா நெல்சன் இருக்காரு, லோகேஷ் இருக்காரு, சங்கர் இருக்காரு, பெரிய பெரிய சம்பளம் ஆகக்கூடிய இயக்குனர்லாம் இருக்கும் பொழுது எல்லாருமே அப்படியே சுந்தர் சி அவர் பக்கம் திரும்புறாங்க. இந்த மனுஷன் திறமை இல்லாதவர் இல்லை, அவ்வளோ திறமையை வச்சிருக்காரு. குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படமாகவும் அவர் கொடுக்க முடியும், அன்பை சேவன் ஒரு படம் கொடுக்க முடியும். இன்னும் சொல்லணும்னா கமல் அவர்களுக்கும் சுந்தர் சி அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. இது எப்படி நடந்தது அப்படிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். சுந்தர் சியை ஏன் சார் இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்? அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் சார். நான் சொல்ல பந்தா காமிக்க மாட்டார். நீங்கள் சுந்தரசி எல்லா கிட்டத்தட்ட அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் லிஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்க சார். ஒன்று சுந்தரிசி, ஒன்று மணிரத்னம். வேறு யார் இருக்கா? எல்லாம் காண போயிட்டாங்க. பட் ஜனரஞ்சமான ஒரு படத்தை கொடுத்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதில் சுந்தரிசியை விட்ட ஆள் கிடையாது. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து சங்கரோ லோகேஷோ நெல்சனோ வந்தால் பிரம்மாண்டம். அதை ரஜினிகாந்த் சார் இப்போ விரும்பலை அதை. ஏன்னா அடுத்து பண்ணக்கூடிய படம் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து பிரம்மாண்டம். அது வேறு லெவல். வரிசையாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கேப்பில் அழகாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே உள்ளே போயிட்டு வரும்னு பார்க்குறாரு.